அருப்புக்கோட்டை நெசவாளர் காலனியில் உள்ள அறிவுசார் மையத்தில் ஆய்வு செய்த வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மாணவர்களின் கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நெசவாளர் காலனி பகுதியில் செயல்படும் நகராட்சி அறிவுசார் மையத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது அறிவுசார் மையத்தில் படிக்கும் மாணவ மாணவியர்களிடம் கலந்துரையாடிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் போட்டித் தேர்வுகளுக்கு புத்தகங்கள் மற்றும் அமர்ந்து படிக்க நாற்காலிகள் தேவை என்ற மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக அவற்றை வாங்கி தருவதாக உறுதியளித்தார். மேலும் நாகலிங்க நகர் பகுதியில் உள்ள கிளை நூலகத்தில் UPS வசதி, புத்தகங்கள் மற்றும் அதிவேக இணைய வசதி தேவை என அங்கு படிக்கும் போட்டித் தேர்வர்கள் அமைச்சரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என ஆரணியில் முன்னாள் அமைச்சர் சேவூர் S. ராமச்சந்திரன் சூளுரைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க தவறிய திமுக அரசை கண்டித்து பாஜக மாவட்ட தலைவர் கவிதா வெங்கடேசன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் S. ராமச்சந்திரன், திமுக ஆட்சியில் பள்ளி குழந்தைகள் முதல் வயதான மூதாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமை நடந்து வருவதாகவும், தமிழக பள்ளி கல்லூரிகளில் கஞ்சா புழக்கம் அதிகரித்து தமிழகம் சீரழிந்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் என சூளுரைத்த அவர் திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பினார். காரைக்காலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்க உள்ள நிகழ்ச்சிக்கான முன்னேற்பாடுகள் குறித்து பாஜக MLA GNS ராஜசேகரன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் வரும் 14ஆம் தேதி நடைபெற உள்ள பாஜக பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்ள உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடு நிகழ்ச்சிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பொதுக்கூட்ட மேடை மற்றும் அரங்கம் அமைக்கும் பணிகளை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் கட்சி நிர்வாகிகளுடன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி, செய்தி தொடர்பாளர் அருள்முருகன், மாவட்ட தலைவர் முருகதாஸ், திருநள்ளாறு தொகுதி தலைவர் பாலமுருகன் உள்ளிட்ட மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் உடனிருந்தனர். மயிலாடுதுறை மாவட்ட நெல் கொள்முதல் நிலையங்களில் கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலாளர் பழனிசாமி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் செயல்படும் 184 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களின் செயல்பாடுகள் மற்றும் நெல் கொள்முதல் பணிகள் குறித்து கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலாளர் பழனிசாமி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பனிக்காலம் காரணமாக நெல்லின் ஈரப்பதம் 24 வரை உள்ள நிலையில் நெல்லை காய வைத்து ஈரப்பதத்தை குறைப்பதற்கு கூடுதல் செலவு ஏற்படுவதால் கொள்முதல் வரம்பை 19% வரை உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கைகளை கேட்டறிந்த அதிகாரிகள் நெல் கொள்முதல் நிலையத்தில் இருந்த இயந்திரம் மூலம் நெல்லின் ஈரப்பதத்தை ஆய்வு செய்தனர். அப்போது 21% மேல் ஈரப்பதம் இருந்ததை தொடர்ந்து இதுகுறித்து தமிழக அரசுக்கு அறிக்கை சமர்ப்பித்து விவசாயிகளுக்கு சாதகமான நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்தனர். வரும் 14ஆம் தேதி காரைக்காலில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்கிறார் என்று புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். புதுச்சேரியில் 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டம் 3வது முறையாக 12ஆம் தேதி வியாழக்கிழமை சட்டப்பேரவை கூடத்தில் நடைபெறவுள்ள நிலையில் சட்டமன்ற அரங்கில் சபாநாயகர் செல்வம் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது 12ஆம் தேதி கூடும் சட்டமன்ற கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவித்த அவர், வரும் 14ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருச்சியில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் காரைக்கால் வருவார் என்றும் காரைக்கால் சந்தை திடலில் பாஜக பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுவார் என்றும் தகவல் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது என பாஜக நிர்வாகி கஸ்தூரி விமர்சித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நடிகையும் பாஜக நிர்வாகியுமான கஸ்தூரி, திமுக ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்கெட்டு விட்டதாக குற்றம் சாட்டினார். குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக மாறியுள்ளதாகவும் சாட்டினார்.
மேலும் ஆதவ் அர்ஜுனா பேசும் அளவிற்கு கூட ஒரு கட்சித் தலைவராக விஜய் பேசுவதில்லை என்றும் கூறினார். தமிழ்நாடு முழுவதுமாக இன்று பாஜக, அதிமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் மிக பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காலையிலிருந்து ஆரம்பிச்சிடுச்சு. கோயம்புத்தூரில் இன்று மாலை 4 மணியிலிருந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வைக்கிறோம். முக்கியமாக இந்த ஆட்சிக்கும் மக்களுக்கும் மக்கள் குரலாக ஒலிக்கிறோம். கோயம்புத்தூர்லேயே நிறைய இதுக்கான உதாரணங்களை சொல்ல முடியும். படிக்க போகிற பிள்ளைங்களுக்கு நடுவில் கிரிமினல்கள்லாம் கேம்பஸில் உலாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏர்போர்ட்டில் நம்ம விமானத்தை பார்க்குறோம். ஏர்போர்ட்டுக்கு பக்கத்திலே பல பிரச்சனைகள் ஓடுது. இதை எல்லாத்தையுமே மக்கள் கிட்ட மறுபடியும் நினைவூட்டி அவர்களுடைய ஆதங்கங்களை ஆட்சிக்கு நினைவூட்டும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் இருக்கும். தீய சக்தி திமுகவை போ என கோவையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் கஸ்தூரி ஆவேசமாக உரையாற்றினார். கோவை காந்தி பார்க் பகுதியில் திமுக அரசை கண்டித்து பெண்கள் பாதுகாப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை எதிர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நடிகை கஸ்தூரி பங்கேற்று கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து உரையாற்றினார். தாய்க்கு பின் தாரம், தாய் இல்லாமல் நான் இல்லை என்று கூறிய எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடியார் ஆட்சி செய்த தமிழ்நாட்டில் இன்று பெண்களின் நிலை என்ன என கேள்வி எழுப்பினார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த ஆட்சிக்கு நன்றி சொல்ல முடியுமா என்றும் அவர் விமர்சித்தார். பொள்ளாச்சி வழக்கை சுட்டிக்காட்டிய அவர், அதிமுக ஆட்சியில் அந்த வழக்கு விரைவாக நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டதாகவும், ஆனால் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். மேலும் தமிழகத்தின் நல்லாட்சி மலர தீய சக்தியான திமுக அகற்றப்பட வேண்டும் என்று முழக்கமிட்டார். கேம்பஸ் இன்டர்வியூ வச்சு நீங்க வேலை கொடுப்பீங்க. இங்க கேம்பஸ்ல சுத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை. எல்லாரும் இங்க அண்ணா யூனிவர்சிட்டியை பத்தி பேசினாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில அவசரமா நான் தெரியாமதான் கேட்கிறேன். போன ஆட்சியில ஒரு குற்ற சம்பவம் நடந்தது. பொள்ளாச்சி நடந்துச்சு. அதுக்கு மிக வேகமாக நீதிமன்றம் செயல்பட்டு தண்டனையும் அத்தனை பேருக்கு சாகும் வரை சிறை அப்படின்னு கொடுத்தாங்கல்ல. சிபிஐ விசாரணைக்கு போய் குற்றம் ஐயமர நிரூபிக்கப்பட்டு கொடுத்தாங்கல்ல. ஏன் அவசரமா அண்ணா யூனிவர்சிட்டியில அவசரமா ஞானசேகரன் ஒருத்தரை மட்டும் பிடிச்சு கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுல யாருமே இல்ல, போனு ஆன்லயே இல்ல, போன் ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னு எங்கேயாவது பிபி சொல்லுவாங்களாமா? தமிழகத்தில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமையும் என அமித்ஷாவே கூறிவிட்டதாக எஸ்பி வேலுமணி தெரிவித்தார். கோவையில் நடைபெற்ற அதிமுக முப்பெரும் விழாவில் பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, திமுக ஆட்சியில் கோவை கஞ்சா மற்றும் கத்தி கலாச்சாரத்தின் கூடாரமாக மாறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் மெட்ரோ ரயில் திட்டம் உடனடியாக நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். பெண்களுக்கு எதிராக எங்கு கொடுமை நடந்தாலும் அதை ஒப்பிட்டு பார்க்காமல் ஒரு குற்றமாக பார்க்க வேண்டும் என்று பாஜக நிர்வாகி குஷ்பு தெரிவித்தார். சென்னையில் பாஜக மகளிர் அணி சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற பின்பு செய்தியாளர்களை சந்தித்த பாஜக நிர்வாகி குஷ்பு சுந்தர், தமிழகத்தில் 4 வயது குழந்தை முதல் முதியவர்கள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்று சாடினார். உங்கள் வீட்டு பெண்கள் பாதுகாப்பாக இருந்தால் போதுமா என்று கேள்வி எழுப்பிய அவர், ஒட்டுமொத்த தமிழக பெண்களின் பாதுகாப்பு குறித்து அரசு பதிலளிக்க வேண்டும் என அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் கனிமொழி எம்பி ஆகியோருக்கு கேள்வி எழுப்பினார். சென்னை துறைமுக தொகுதியில் தவேக நிர்வாகிகள் மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தை நாட முடிவு செய்துள்ளதாக தவேக தெரிவித்துள்ளது. சென்னை துறைமுக தொகுதியில் தேர்தல் பணிகளுக்காக வீடு வீடாக சென்று கருத்து கணிப்பு நடத்திய தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மீது திமுகவினர் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதாக புகார் எழுந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த மாநில நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல்குமார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். அப்போது தோல்வி பயத்தால் திமுக ரவுடி அரசியலில் ஈடுபடுவதாக சாட்டினர். காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்ய மறுப்பதால் உயர்நீதிமன்றத்தின் மூலம் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்போம் என்றும் தெரிவித்தனர். இல்ல, இவங்க கடுமையாக இதை செய்வார்கள். இதை மக்கள் அனைவருக்கும் நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு இருக்கிற ஒரே இது நீதிமன்றத்தின் மூலமாக நாங்கள் அனைத்தையும் எடுத்து சொல்வோம். அது அடுத்ததாக இங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள் உங்கள் மூலயமா தான் நாங்கள் எடுத்து வெளியே சொல்ல முடியும். ஸோ எல்லாவற்றையும் மக்கள் முன்னாடி நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம்.
நீதிமன்றத்தை நாடி எங்கெங்க எஃப்ஐஆர் போடணும் போடுவோம். ஒரு பையன் முந்தா நேரத்துக்கு முன்னாடி பேசுறாப்படி அவர் வந்து 3 நாளை காணும். அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு 25 வயசு பையனுக்கு ஒரு மினிஸ்டர் ஃபோன் பண்ணி பேசுற அளவுக்கு இவர்களுக்கு என்ன பயம்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தோல்வி பயம் ஒன்றே காரணம். இவர்கள் இது வரைக்கும் சென்னையில வேற எந்த கட்சியும் இந்த அளவுக்கு வேலை செய்யவில்லை. எங்களுடைய கட்சியினர் மட்டும்தான் இன்னைக்கு எல்லா தெருக்களிலும் எல்லா வீடுகளும் கொண்டு சேர்ந்திருக்காங்க. அந்த ஒரு பயத்தால் தான் இவர்கள் வந்து வேற யார் மீதும் எந்த தாக்குதல் நடத்தாமல் எங்களுடைய தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் மீது மட்டும்தான் இந்த கொலைவெறி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. எதற்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம், எதற்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம். சேகர் பாபு இது என்ன புரிஞ்சுக்கணும், அவர் பார்த்த அரசியல்லாம் வேற, நாங்கள் செய்து கொண்டிருக்கும் மக்களுக்கான அரசியல் வேற. அவர் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். என்ன செஞ்சாலும் எங்களை தடுக்க முடியாது. இந்த தேர்தல் அதுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.